விட்டு உங்களால் முடிந்த தொண்டை செஞ்சுட்டு போங்க. கோயிலுக்கு எல்லாரும் வாங்க, திருநீர் பூசுங்க, குங்குமம் வைங்க, குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, சிவனை கும்பிடுங்க, பூ வச்சுட்டு வாங்க. வெறுங்கையோட கோயிலுக்கு வராதீர்கள். வீட்டில் விளக்கு ஏற்றுங்க. தேவாரம் திருவாசகம் ஒரு பாட்டையாவது சொல்லுங்க. சிவசிவான்னு சொல்லுங்க, ஆரூரான்னு சொல்லுங்க, நடராஜான்னு சொல்லுங்க, அருணாச்சலம் அண்ணாமலைன்னு சொல்லுங்க, திருவண்ணாமலை போங்க, சிவனடியாரா மாறுங்க, மாங்கல்யத்தையாவது ருத்ராட்சம் போடுங்க. பிள்ளைங்களை வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு ருத்ராட்சம் போட்டு விடுங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ருத்ராட்சம் போட சொல்லுங்க. அவன் குடிகாரனா மாற மாட்டான், அவன் கெட்ட வழிக்கு போக மாட்டான். திருமுறையை சொல்லிக் கொடுங்க. கைலாயவாதியம் வாசிங்க, உழவார பணி செய்யுங்கள், சங்கு முழங்குங்கள், தேவார பாடசாலைக்கு பிள்ளைய அனுப்புங்க. நம்முடைய குருமார்கள் சுவாமிமார்கள் இருக்க குருமார்களிட்ட போய் தீட்சை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு வளமாக இருக்கும். கோயிலில் வந்து சும்மாவாவது உட்காந்துன்னு போங்க. வாரத்தில் ஒரு நாள் பிரதோஷம் அன்னைக்கு வாங்க, பிரசாதம் செஞ்சு கொண்டு வாங்க. 4 பேருக்கு கொடுங்க எல்லாருக்கும். அதனால அவங்க தருவாங்கன்னு நீங்க வாங்க வராதிங்க. 10 பேர் கொடுத்தா தான் 100 பேர் சாப்பிட முடியும். அதனால கோயிலில் இருக்கிற குப்பையை அள்ளுங்க. இதெல்லாம் செஞ்சா உடம்புல வியாதி வராதுன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் எல்லாம் வல்ல பெருமான் நிச்சயமாக துணையாக இருப்பார் என்று சொல்லி உலகம் முழுக்க நம்முடைய குருபாதம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அடியார்கள், ரெக்கார்ட் பண்ணுற இந்த புது அடியார்கள் அன்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதம். அதுபோல் நம்முடைய எங்களுக்கு பாரம்பரியமாக தேவார இன்னிசைக்காகவே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்முடைய சிவகுமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த மிருதங்க சக்கரவர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள். காஞ்சிபுரம் இசைப்பள்ளியை சார்ந்த நம்முடைய சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கு அருமையான நாத வினோதன், அவர் அப்பேற்பட்ட யாழ் இந்த இசைக்கருவியெல்லாம் கேட்கறதுக்கு புண்ணியம் பண்ணி இருக்கணும். வயலின் அப்பேற்பட்ட நல்ல இசை துறையில் இருந்து இறைவனுடைய கருணையினாலே வந்தவர்கள். அதுபோல் நம்முடைய அன்பர் சுரேஷ் ஐயா அவர்கள் முகர் சங்க வாசிக்கிற நல்ல மெய்யடியார், அவரும் அர்ப்பணிப்போட சாமிக்காக வாய்ச்சி கொண்டிருக்கிறார். இப்படி எல்லா அன்பர்களும், அதுபோல் என்னுடைய உழுவல் அன்பர் நம்முடைய சிவபிரகாச அடிகளார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாதாங்க அவர் எங்கள் ஊர் கும்பகோணத்துக்காரரு. அதனால் அப்பேற்பட்ட ஒரு எங்களுடைய பேரூர் வாதினத்திற்கு ஒரு பெரிய பிரச்சாரகராக இருந்து நல்ல பணிகள் செய்து வருகிறார்கள் எங்கள் சுவாமி. அவர் பெரிய தியாகி, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவருடைய உடல்நலத்தோடு அவர் நல்லபடியாக இருக்கணும். அவர் மாதிரி கருணை யாருக்கு இருக்கும்? கர்ணன் மாதிரி கவசம் கொண்டு கழட்டி கொடுத்த மாதிரி அவர் நிறைய தர்மங்கள் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். சைவ பணிகள் என்னைக்கும் அவர் தொடர்ந்து செய்யணும். அவருடைய சைவ பணி உலகம் முழுக்க செல்ல வேண்டும் என்று நான் பெருமானிடத்தில் விண்ணப்பம் செய்து உங்கள் சார்பாக அவரை நான் போற்றி வணங்கி இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்கிற அடியார்கள், என்னுடைய புலவர் பெருமகனார் நம்முடைய தமிழ் செந்தமிழ் அந்தர் பேருக்கு மடத்த நம்முடைய அன்பர் நம்முடைய வெள்ளக்கோயில் பெரியசாமி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இங்கே பூஜை பண்ணுகிற அடியார்கள், கைலாய வாத்தியம் வாசிக்கிற மெய்யன்பர்கள், செங்கல்பட்டு சந்துரு அடியார் ஐயா அவர்கள், கடலூர் நம்முடைய பார்த்திபன் ஐயா அன்பர்கள், அவர்கள் சார்ந்த குழு அன்பர்கள் எல்லோரையும் நான் போற்றி வாழ்த்தி வணங்கி இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய மெய்யன்பர்கள் எல்லோரையும் போற்றி வணங்கி, அதை விட இந்த கிராம ஜனங்கள் இவ்வளவு கூட்டமாக வந்து இந்த ஏரிக்கரை ஓரத்தில் இவ்வளவு பேர் வந்து அமர்ந்து கேட்குற ஒரு காட்சியை, ஒரு கிராமத்தில் கூத்து நடந்தால் கூட இவ்வளோ கூட்டம் வராது, ஆர்கெஸ்ட்ரா நடந்தால் கூட இவ்வளோ கூட்டம் வராது. ஆனால் திருமுறைக்காக இவ்வளோ பேர் 3 மணி நேரம் எல்லாரும் ஆடாமல் அசையாமல் புரியாமலே கேட்டிருக்கீங்களே, அதுதான் பெரிய விஷயம். என்னன்னே தெரியாமல் அடியார்கள் இல்லை, மற்றவங்கள சொல்கிறேன், அவங்கெல்லாம் என்னன்னே தெரியாமல் என்னமோ சொல்கிறாருடி, அவன் நல்லா இருக்குடி கோருவான் அப்படின்னு இந்த பொம்பளைக்கு எல்லாரும் அவ்வளோ ஆர்வமாக உட்காந்து கேட்டு அப்படியெல்லாம் கேட்குற உங்களுக்கு தான் இந்த வயசான பாட்டியெல்லாம் பார்க்குது. என்னமோ சொல்கிறாரு, என்னமோ புரியல, நல்லா இருக்கு ஆனால் அப்படின்னு அந்த பாட்டி அப்படியே பார்க்குது. அந்த மாதிரி வயசானவங்க முதல் கொண்டு எல்லாரும் முதல் கொண்டு இந்த ஆனந்த இந்த திருமுறை, இதான் திருமுறையினுடைய பெரிய சிறப்பு. இங்கே ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, வடிவேல் ஜோக்கு கிடையாது, இங்கே சண்டை கிடையாது. ஆனால் 3 மணி நேரம் படம் ஓட்டியிருக்கிறேன். இவங்க தான் டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிக் டைரக்டர். இவங்களை வச்சு 3 மணி ஒரு படம் எடுத்தா கூட 2 மணி நேரம் தான், 1.5 மணி நேரம் தான். அதுலேயே 2 சண்டை, 2 காட்சி, 2 காதல், ஒரு பிரச்சனை, ஓட்டம், அதில் கொலை, இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நடத்தணும். இதெல்லாம் இல்லாமல் உங்களை 3 மணி நேரம் ஒரு படத்தை ஓட்டிருக்கேன்னு சொன்னால், ஒன்மேன் ஆர்மியா ஒன்மேன் ஷோவா ஓட்டுறேன்னு சொன்னால், அது உள்ளே இருக்கிறவன் என் உள்ளே இருந்து இயக்குகிறான். அவன் போட்ட பிச்சை என் குருநாதர் ஞான சம்பந்தர் போட்ட பிச்சை. அதனால தான் எங்களுடைய மடத்தை ஞான சம்பந்தர் ஆதீனமாக, திருக்கைலாய பரம்பரை ஞான சம்பந்தருடைய மடமாக நாங்கள் மாற்றி ஞான சம்பந்தருடைய வைதிக முறைப்படி அதை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அன்பர்கள் எல்லோரும் அதை ஆதரித்து சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி, கைலாயம் செல்லணும், கைலாயத்துக்கு எல்லாரும் போகணும். அப்படி நம்முடைய மெய்யன்பர்
நம்முடைய குடியாத்தம் ஆடிட்டர் கிருபாகரன் ஐயாவுடைய தலைமையில கருப்புலீஸ்வரர் யாத்ராவுடைய அமைப்பில் அடுத்த மாதம் அவர்கள் கைலாயம் செல்ல இருக்கிறார்கள். அவரோடு செல்லுகிற அன்பர்கள், நல்ல புண்ணியம் பெற்ற அன்பர்கள் கைலாயம் போய் அவர்கள் தரிசனம் செய்து இறைவனை காண இருக்கிறார்கள். அந்த யாத்திரையானது மிக மிக வெற்றியோடு அமைய வேண்டும் என்று வேண்டி அந்த குடியாத்தத்தில் இருக்கிற அடியார்களை எல்லாம் நான் போற்றி வாழ்த்தி கைலாய யாத்திரை வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமானை வேண்டி அமைகிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி. சத்தமா சொல்லணும். நான் தென்னாருடைய சிவன் சொல்லுவேன், நீங்க எந்நாட்டவர்க்கும் இறைவான்னு சொல்லணும். தென்னாருடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. திருவையாரா போற்றி. அண்ணா மலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அங்கையர்கண்ணி அம்மை மலரடிகள் போற்றி. செந்தமிழ் சொக்கநாத பெருமான் திருவடிகள் போற்றி. சோகண்டி சுத்தநாதர் மலரடிகள். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு.